வாழ்க்கையிலே முதலாவதாக எதுல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கணும் அப்படின்னா, உங்கள் சோதனையிலே, உங்கள் பாடுகளிலே, உங்களுக்கு வருகிற உபத்திரவத்துல நீங்க என்ன பண்ணணும்னா அப்படியே ஸ்ட்ராங்கா நிற்கணும். ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் உபத்திரவம் வந்தா அவங்க நிக்கிறது இல்லை. ஆண்டவரிடத்துல கேட்கும் போது ஏதாவது கிடைச்சா நிப்பாங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, ஆண்டவர் நல்லவர் அப்படின்னுவாங்க. அவங்க ஜெபம் பண்ணது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், வேகமா சர்ச்சுக்கு வருவாங்க. அவங்க ஜெபம் பண்ண காரியம் அவர்களுக்கு கைகூடி வந்துச்சு அப்படின்னா உபவாச ஜெபம் அவங்க அட்டெண்ட் பண்ணுவாங்க. தசம பாகத்துல அவங்க உண்மையா இருப்பாங்க. எல்லாத்துலயும் அவங்க ரொம்ப ஸ்பீடா எது சொன்னாலும் அவங்க செய்வாங்க. ஆனா கொஞ்சம் உபத்திரவம் அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்களால நிற்க முடியாது. நான் ஏன் சர்ச்சுக்கு வரணும், நான் ஏன் பைபிள் வாசிக்கணும், நான் ஏன் ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் ஏன் இப்படி அமைதியா இருக்கிறாரு, எனக்கு இப்படி எல்லாம் ஆண்டவர் செய்யறாரு, நான் இப்படி எல்லாம் இருக்க மாட்டேன், கொஞ்ச நாள் அமைதியா இருக்கிறேன், நான் கொஞ்ச நாள் பைபிளை தொடாம இருந்தா நல்லா இருக்கும். ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை எப்ப ஆசீர்வதிப்பார் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலே சோதனை காலம், பரீட்சை காலம் என்று உங்களுக்கு ஒன்று வரும்போது அந்த பரீட்சையில் ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நிற்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் வேதாகம கல்லூரி படிக்கும்போது ஒரு பலவீனமான ஒரு மாணவர் எங்க கூட பைபிள் படித்தார், பைபிள் காலேஜ் படித்தார். ரொம்ப பலவீனமான மனுஷன். அவர் எப்பவுமே அவருடைய நாங்கெல்லாம் காலையில் எந்திரிச்ச உடனே தண்ணியை எடுத்து மூஞ்சில ஊற்றி கழுவி போய் ப்ரேயரில் உட்காருவோம். ஆனால் அவர் நாங்கள் 4:30 மணிக்கு எந்திரிப்போம், அதுவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவர் 3 மணிக்கு எந்திரிப்பார், கீழே சுடுதண்ணி வச்சு, ஏன்னா அவருக்கு பச்சை தண்ணி ஒத்துக்காது, சுடுதண்ணில தான் அவர் முகத்தை கழுவி அதுக்கு ஸ்கார்ப் ஒன்று கட்டி ஒரு சொட்டர் ஒன்று போட்டு அதுக்கு மேலே இன்னொரு சட்டையை போட்டு அப்படியே அவர் வரும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா புஷ் அப்படின்னு வருவார். உட்கார்ந்து இருந்தா கூட கொஞ்சம் ஃபேன் ஏதாவது அவருக்கு பட்டுச்சுன்னா உடனே அப்படி இரும ஆரம்பிச்சிருவாரு. அவ்வளவு பலவீனமான ஒரு மனுஷன். இன்னொன்று சொல்ல போனா ஒரு நாள் எங்க பைபிள் காலேஜில் பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலா கொடுத்தாங்க. எங்களுக்கு கொக்கோ கோலா குடிக்கிறதெல்லாம் அப்போ ரொம்ப அபூர்வம். அந்த 3 வருஷம் நான் படிச்சதுல அந்த ஒரு டைம் தான் எங்களுக்கு கொக்கோ கோலா வந்திருக்குன்னு வைங்களேன். அப்போ எல்லாருக்குமே அந்த கொக்கோ கோலா சாப்பிட்றதுக்கு பயங்கரமான ஆசை. இவருக்கும் ஒரு டம்ளர் ஊற்றி கொடுத்தாங்க, அது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். நாங்கள் இவர் என்ன பண்ண போறாரோன்னு நினைச்சேன். திடீர்னு ஆளை காணோம். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த கொக்கோ கோலா குடிக்கிறதுக்கு ஆசை, ஆனா ஜில்லுன்னு குடிக்க முடியாது. உடனே கீழே கிச்சனுக்கு போய் அந்த கொக்கோ கோலாவை கொதிக்க வச்சுட்டு இருந்தாரு. அதை பசங்க பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு யோ என்னையா கொக்கோ கோலாவை கொதிக்க வைக்கிறீங்க என்னையா, ஏன்னா அதை குடிக்கிறதுக்கு ஆசை, ஆனா அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா குடிக்க முடியாது. அவ்வளவு பலவீனமான ஒரு மனுஷன். அப்போ பாஸ்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீ இவ்வளவு சிக்காகிறியப்பா, அதனால நீ வீட்டில் வேணா இரு, எக்ஸாம் டைமுக்கு எக்ஸாம் மட்டும் எழுது, நாங்க எல்லாருக்கும் கொடுக்கறது மாதிரி உனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் இல்லை, நான் 3 வருஷமும் இந்த இடத்துல எவ்வளவு சோதனை ஆனாலும் நான் படிச்சு முடிப்பேன், செத்தா கூட பரவாயில்ல, என்னை விட்டுருங்கன்னு 3 ஆண்டுகளும் அத்தனை பாடுகள் மத்தியிலே, அவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியிலே, சரீரம் அவ்வளவு பலவீனத்தின் மத்தியிலே ரொம்ப அழகாய் அதை ஒப்பு கொடுத்து படிச்சு முடிச்சு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எந்த பலவீனமும் இல்லாத ஒரு மனுஷனாய் திருமணமாகி 2 குழந்தைகளோடு கர்த்தருக்கு ஒரு பெரிய ஊழியம் செய்கிற ஊழியக்காரராய் அவர் இருக்கிறார். கடந்த நாட்களில் அவரை சந்திக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, அவ்வளவு ஒரு பலசாலியா இருக்கிறார். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க எதுக்கு நிக்கணும் அப்படின்னா சோதனைக்கு நீங்க நிக்கணும். இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற பாதை ஒரு சோதனையான பாதையா இருக்கலாம். ஆண்டவர் உங்களை ஒரு சோதனையில உங்களுக்கு நடத்தலாம். நீங்கள் வேதத்துல யோபுவை வாசிப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் அவனுக்கு ஒரு காலத்தை கொடுத்திருந்தாரு, அவனுக்கு ஒரு சோதனை வருகிறது. அப்போ அந்த சோதனையை நீங்க நிக்க வேண்டாம். நீங்க ஏன் இந்த சோதனையில நிக்கிறீங்க? அப்படி மனைவி சொல்றாங்க, இந்த சோதனை நீங்க எதுக்கு இந்த சோதனையில ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்? வேண்டாம், தேவனை தூசித்து ஜீவனை விடும். அவருக்கு வந்த சோதனை சாதாரணமானதல்ல. அவருக்கு கூட அவரிடத்துல சம்பளம் வாங்கி வேலையில இருந்தவங்க அவங்க கூப்பிட்டா காது கேட்கலையாமா. அவனுடைய மனைவிக்கு அவருடைய சுவாசம் வித்தியாசமா இருக்கிறதா, அவனுடைய உடம்பு முழுக்க பருக்களால் நிறைந்து அனாதைய போல ஒரு இடத்துல நின்னார். எல்லாம் போச்சு, பிள்ளைங்க போச்சு, சொத்து போச்சு, மதிப்பு போச்சு. ஆனா எல்லா சோதனையும் வந்த போதிலும் யோபு எதுல நின்னார் அப்படின்னா, தன்னுடைய சோதனையில பரவாயில்ல, நான் கர்த்தருக்காக நிற்பேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், நான் போகும் வழி அவர் அறிவார்னு சொல்லி கர்த்தருக்காக அந்த சோதனையில நின்னதுனால அவர் இழந்ததை கர்த்தர் அவருக்கு 2 மடங்கு திரும்ப தந்தார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். மகளே, நீ ஒரு பெரிய சோதனையிலே கடந்து போகிறாய். மகனே, நீ ஒரு பெரிய சோதனையின் பாதையிலே கடந்து போகிறாய். நீ எதிர்பாராத ஒரு பிரச்சனை, நீ விரும்பாத ஒரு சூழ்நிலை. ஆனால்
ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த சோதனையிலே நீ தள்ளாடாதே, இந்த சோதனையிலே நீ தடுமாறாதே, இந்த சோதனையிலே நீ அவிசுவாசப்படாதே, இந்த சோதனையிலே நீ நின்றுகொள். கர்த்தர் சொல்கிறார், ஒரு மிகப்பெரிய மகிமையை உன்னுடைய கண்கள் காணும். இந்த சோதனையை முடியும் போது தேவன் உன் பட்சத்திலே இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த சோதனையினுடைய முடிவு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நம்புறவங்க எல்லாரும் கரங்களை மேல தட்டி ஹalleluya ஹalleluya ஆமென். சோதனையிலே நிற்கிற தேவனுடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே வாசிப்பீர்களே, ஆனால் அவரும் கடந்து வந்த பாதை என்ன அப்படின்னா ரொம்ப சோதனையான பாதை. ஆனா அந்த சோதனையான பாதையில நிற்பது என்கிறது ரொம்ப கடினமானது. அது ரொம்ப சுலபம் அல்ல, ரொம்ப கடினமா இருக்கும். அந்த யோசேப்புக்கு வந்த சோதனை நம்மளால தாங்கிக் கொள்ளவே முடியாத ஒரு சோதனை. சின்ன வயசுல அவன் அடிமையாய் விற்கப்பட்டு பொய்கள் அவன் மேல் சாட்டப்பட்டு அவனை ஒரு கள்ளன் என்று சொல்லி அவனை சிறைச்சாலைக்கு போட்டு எத்தனை சித்திரவதை. ஆனா அத்தனை பிரச்சனைகளையும் அத்தனை சோதனைகளையும் யோசேப்பு என்ன பண்ணாருன்னா, பரவாயில்ல கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அப்படியே நின்னுட்டா இருப்பாருங்க உறுதியா. இன்னைக்கு எல்லாரும் ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு கொடுக்கிற சோதனையிலே நான் நிற்கக்கூடிய ஒரு பலனை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு கேட்கணும். நான் நம்புறேன், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு வருகிற சகல சோதனையிலையும் நிற்கக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் தருவார். அந்த பாடுகளை சகிக்கக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் தருவார். அந்த நிந்தையை பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தருவார். இந்த உபத்திரவத்தில் நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. உங்கள் பலனோடு சேர்ந்து என் தேவனாகிய கர்த்தருடைய பலன் உங்களோடு கூட இருக்கும். நீங்கள் அந்த சோதனையை கிருபையாய் தாண்டி வருவீர்கள். ஆமென் சொல்லுங்க. நீங்க நின்னுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ரிவார்டை தேவன் கரத்திலே வைத்திருக்கிறார். கவனிங்க, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு 3 விதமாய் சோதனை வரும். ஒன்று யாரால வரும்னா, சத்துரு சோதிப்பான் நம்மளை. பிசாசு யாரை சோதித்தான்னா, யோபுவை சோதித்தான். ஆண்டவர் கேட்கிறாரு, என் தாசனாகிய யோபு மேல் கண் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற அவனை போல ஒருவனும் இல்லை. அப்ப சொல்றான், ஆமா நான் சோதிக்கிறதுக்கு என் கையில கொடுக்குறீங்களா அப்படின்னு கர்த்தர் சொன்னாரு. அப்போ சத்துரு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற சத்துரு. நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணா, நீங்க கொஞ்சம் ஆண்டவரோட நெருக்கமா வாழ்ந்தா, நீங்க உபவாசம் இருந்தா உடனே உங்களை சோதிக்கணும்னு நினைப்பான். உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு சோதனை வருதோ இல்லையோ, உங்களுக்கு தான் சோதனை வரும். உங்க கூட வேலை பார்க்கறவங்க வந்து அசுத்தர்கள் 10 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒண்ணும் வராது, அவங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஆனா உங்களுக்கு கெட்டதா நடக்கும், உங்களுக்கு தான் சோதனை வரும். நான் என்ன நம்புறேன்னா, சத்துரு உங்களை சோதிச்சுட்டே இருப்பான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சோதிச்சவன் தான் சத்ருவாகிய சாத்தான். கர்த்தரை கொண்டு போய் நின்று சோதிக்கணும்னு நினைச்சான். அதுவும் அவர் வந்து உபவாசம் இருந்து அந்த பலவீனமா சரீரம் இருக்கும்போது கரெக்டா அந்த நேரத்தில் போய் சோதிக்கிறான் பாருங்க. நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அல்ல, நம்ம பலவீனமா இருக்கும்போது சத்துரு சோதிப்பான். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, சத்துரு என்னை சோதித்தாலும் நான் அவனுக்கு முன்பாக ஜெயம் எடுப்பேன், என் சோதனையில நான் விழ மாட்டேன். ஆமென் சொல்லுங்கள். இரண்டாவதாக, சில நேரத்திலே ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கு கர்த்தர் சோதிப்பார். சில சிக்ஷைகளை, சில பரீட்சைகளை ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிப்பார். ஒரு பொண்ணு எப்படி அது அக்னிக்குள்ள சோதிக்கப்படுதோ அப்படி உங்களை பொன்னாக விளங்க பண்றதற்கு கர்த்தரே அந்த மாதிரி அனுமதிப்பார். ஆண்டவரே உங்களுக்கு அந்த மாதிரி ஆட்களை அனுப்பி விடுவார். ஆனா அந்த சோதனையிலையும் ஆண்டவருடைய பிள்ளையை ஜெயிக்கணும். மூன்றாவது, அவனவன் தன் சொந்த சுய இச்சையினாலே இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். நீங்க செஞ்ச பாவத்தினால சோதனை வரும், அதையும் நீங்க ஜெயிக்கணும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெயிக்க வேண்டிய 3 சோதனைகள். ஒன்று, சத்துருவால் வருகிற சோதனையை ஜெயிக்கணும். நம்பர் 2, இரண்டாவது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற சோதனை நீங்கள் ஜெயிக்கணும். மூன்றாவதாக, உங்கள் பாவத்தினால நீங்க வர்ற சோதனையும், பாவத்தினால வர்ற சோதனை நீங்க எப்படி ஜெயிக்கிறதுனா, கர்த்தர் சமூகத்துல போய் அழுது, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மீறுதல் பண்ணிட்டேன், நான் செய்தது தவறு, அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன், அதனாலதான் என் குடும்பம் இப்படி போயிருச்சு, அதனாலதான் என் வாழ்க்கை இப்படி போயிருச்சு, என் பிரச்சனைக்கு நான் தான் காரணம், என் சோதனைக்கு நான் தான் காரணம், என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு நீங்க கர்த்தர் சமூகத்துல விழுகிறது தான் அந்த சோதனையை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென் சொல்லுங்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, உங்க மேல பெரிய இரக்கம் காண்பிச்சு அந்த சோதனையிலிருந்து உங்களை கர்த்தர் கரையேற்றி அந்த பாடு உங்க மேல தொடாதபடி கர்த்தரே பார்த்து கொள்ளுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 கரங்களையும் உயர்த்தி கேளுங்க, தகப்பனே சோதனைக்கு நாங்க நிற்கக்கூடிய பலன் தாரும். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, சோதனையில நான் விழுந்து போயிடக்கூடாதுப்பா, நான் இப்போ அந்த பாதையில தான் கடந்து போறேன், காரணமே இல்லாம சோதிக்கப்படுகிறேன், சத்ரு என்ன சோதிச்சுட்டே இருக்கிறான். பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பேதுருவே இதோ சத்ரு
சத்துரு உன்னை சோதிக்கிறதற்கு என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டான்ப்பா, ஆனாலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டுதல் செய்கிறேன். இந்த ஜெபத்திலே யாரை சத்துரு சோதிக்கிறானோ, சத்துரு சோதிக்கும் போது உங்களை கர்த்தர் விசுவாசத்தை பலப்படுத்த உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, தகப்பனே சோதனையிலே நிற்கக்கூடிய ஒரு பலன், சோதனையிலே நிற்கக்கூடிய பலன், சோதனையிலே நிற்கக்கூடிய பலன். ஆமென் சொல்லுங்கள். சிலர் எதுக்குமே தாங்காத ஆட்களா இருக்காங்க, எதுக்குமே தாங்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப சென்சிட்டிவான ஆட்களா இருப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க அப்படி இருக்கவே கூடாது. அதான் சில பரிசுத்தவான்கள் சொல்லும்போது சொல்லுவாங்க, கிறிஸ்தவனுக்கு சூடு சொரணெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு வாங்கலாமா. எப்படியாமா? அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதாம்மா. சிலர் தொட்டால் சினிங்க மாதிரியே இருந்துடக்கூடாது. அப்படி ரொம்ப ரொம்ப அப்படின்னா ஒரு சின்ன திட்ட சமாளிக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் முறைச்சு பார்த்தா அவ்வளோதான் பயந்துருவாங்க. அந்த மாதிரி சின்ன பிரச்சனை வந்தால் கூட அவங்களால தாங்க முடியாது. ஆனால் நீங்கள் எப்படி அப்போ உருவாக்கப்படுவீங்க? எப்படி நீங்கள் தலைவனாக மாறுவீங்க? எப்படி தலைவியாக நீங்கள் மாறுவீங்க? நீங்கள் அந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்து பழகணும். உங்கள் பிள்ளைகளை சமாளித்து பழக்க கற்றுக் கொடுக்கணும். சிலர் பிள்ளைகளை கெடுக்கிறாங்க. எதில் கெடுக்கிறாங்க தெரியுமா? அந்த பிள்ளைகளை வெளியவே விட மாட்டாங்க. அவங்க ஏதாவது பிரச்சனையை சந்திக்க விட மாட்டாங்க. அவளை உடனே அதை செய்யறது. சில பிள்ளைங்க இதை ஒரு பிளஸ்ஸாவே பயன்படுத்திட்டாங்க. நம்ம அழுதா நடந்துரும், நம்ம கண்ணீர் விட்டா நடந்துரும். ஒரு நாள் அந்த பையன் சோகமா இருந்தான்னா உடனே அந்த அம்மாவுக்கு அப்படி மனசு இறங்கும். ஏங்க ஏதாவது பண்ணி அதை வாங்கி கொடுங்களேன், அவன் மூஞ்சியை பாருங்க பொக்குன்னு போச்சுங்க, அவன் மூஞ்சியை பாருங்க பொக்குன்னு போச்சுங்க, வாங்கி கொடுங்க அப்படின்னு. அது என்ன, ஒரு நாள் பொக்குன்னு போனாதான் என்ன, அவ ஸ்ட்ராங்கா இருக்கட்டுமே. அப்ப எப்படி நீங்க அவனை உருவாக்குவீங்க? எப்படி அவனை தலைவனா நீங்க மாத்துவீங்க? நான் சொல்றேன், நீங்க அப்படி சோதனைக்கு பிரச்சனைக்கு அவனை விட்டே கொடுக்காம நீங்க எல்லாத்துலயும் தாங்கிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா எத்தனை நாள் உங்களால தாங்க முடியும்? எத்தனை நாள் தாங்க முடியும்? அப்போ அடுத்து ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது நீங்க பக்கத்துல இல்லாத போது உங்க பிள்ளை கஷ்டப்படுமா கஷ்டப்படாதா? சரி, எங்க அம்மா இப்படி என்ன வளர்த்துட்டாங்களே, இப்படி கோலையா என்ன வளர்த்துட்டாங்களே, இப்படி ஒரு தைரியம் இல்லாத பிள்ளை என்ன வளர்த்திட்டாங்களே அப்படின்னு உங்க பிள்ளைங்க நினைக்க மாட்டாங்க. அதனால நீங்க ரொம்ப சென்சிட்டிவான ஆட்களா இருக்கக்கூடாது. சிலர் திட்டும் போது சரி பரவாயில்ல திட்டாங்க இப்ப என்ன பண்றது அப்படின்னு இருக்கணும். சிலருக்கு திட்டுன உடனே அப்படியே பிபி மண்டைக்கு ஏறிடும், தலை சுத்திரும். கார்ல போயிட்டு இருக்கும்போது எவனாவது ஒருத்தர் குறுக்க இவர் ஒருத்தர் குறுக்க போயிட்டாரா, யாராவது ஒருத்தர் திட்டாங்கன்னா போதும், அவ்வளவுதான், பைத்தியமே பிடிச்சிடும். வீட்டுல எல்லா பிரச்சனையும் வந்துடும். சாதாரணமாக நீங்க தப்பு பண்ணீங்க, ரோட்ல போற ஒருத்தர் திட்டினாரு, அதுக்கு போய் இவ்வளவு பிரச்சனையா? அப்போ ஏன் அப்படின்னா அதை தாங்க கூடிய பலன் அவங்களுக்கு இல்லை. இது எப்போ ஆண்டவர் உங்களுக்கு பலன் வரும்னா சோதனையில நீங்க என்ன பண்ணணும்னா விட்டுட்டு ஓடக்கூடாது, நீங்க அப்படியே நிக்கணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த இடத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் இடத்துல ஆண்டவர் தெளிவா பேசுகிறார். மகளே, இது உனக்கு சோதனையின் காலம். மகனே, இது உனக்கு சோதனையின் காலம். நான் உன்னை சோதிக்கிறதற்காக நான் ஒப்பு கொடுத்தேன், ஆனாலும் உனக்காக நான் வேண்டுதல் செய்தேன். அதனால தான் உன் கூட நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த சோதனையில நீ விட்டுட்டு ஓடிராத, இந்த சோதனையில நீ தடுமாறாத, இந்த சோதனையில எனக்கு வேண்டாம் நீ நினைக்காத. நீ அந்த இடத்துல நில்லு, அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா உன் காலடி பதித்து நில்லு. ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. அதே இடத்துல நான் உன்னை உயர்த்துவேன், அதே இடத்துல நான் உன்னை கனப்படுத்துவேன். அந்த இடத்துல சோதனையை ஜெயித்து நீ உத்தமன் என்று விளங்கும் போது உனக்கான கிரீடம் உன் தலையின் மேல் வைக்கப்படும். ஆமென் சொல்லுவோம். வேலை ஸ்தலத்துல அப்படிதான். வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல சோதனை வரும். நீங்க நல்லா வேலை செஞ்சீங்கன்னா கூட இருக்கிற நிறைய பேருக்கு பிடிக்காது. உங்களுடைய எஜமானன் யாராவது ஒருத்தர் உங்களை கொஞ்சம் பேசினாங்கன்னா அவ்வளவுதான், பக்கத்துல இருக்கிறவனுக்கு அவன்கிட்ட மட்டும் எப்படி பேசுவாரு அப்படின்ற மாதிரி தோணும். பொறாமைகள் வரும், எரிச்சல்கள் வரும், உங்க மேல வேலையை திணிப்பாங்க. உங்களை அந்த இடத்துல இருந்து துரத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி எடுக்கணுமோ அந்த முயற்சி எல்லாம் எடுப்பாங்க. ஆனா சில ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஞானமே இல்லாம இந்த சோதனையில எவன் இருப்பான், இந்த பிரச்சனையில எவன் இருப்பான், இவ்வளவு பொறாமப்பட்டவங்கள்ட்ட எவன் குடியிருப்பான், நான் இருக்க மாட்டேன், உடனே கிளம்பிடுறது இல்ல. நான் நம்புறேன், ஒரு சோதனை ஒரு இடத்துல வருதுன்னா அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போறாருன்னு அர்த்தம். நம்புறீங்களா இல்லையா? நான் நம்புறேன். கம்ஃபர்ட் சர்ச் சந்திக்காத பிரச்சனையா, சந்திக்காத சோதனையா? எத்தனை சோதனைகளை எல்லாம் நம்ம சந்திச்சிருக்கிறோம். ஆனா எல்லா சோதனைகளும் நமக்கு ஒரு படி உயர்வு தான் வந்திருக்கே தவிர நம்ம தாழ்ந்து போவதில்லை. அதனால நீங்கள் கரங்களை தட்டும் போதே நான் நம்புகிறேன், உங்களுக்கும் எனக்கும் வருகிற சகல சோதனையும் அது நன்மைக்காக, அது நம்முடைய உயர்வுக்காக, அது நம்மை உயர்த்துவதற்காக. ஹalleluya! அந்த சோதனையில நம்மோடு கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எதற்கு நீங்க நிக்கணும் அப்படின்னா, வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 10வது வசனம். அப்பொழுது அவனோடு வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார்,
நீர் அதை எங்களுக்கு லெகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாயிருக்கும். இப்பொழுதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேளினாலே தண்டிப்பேன் என்று. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, சாலோமன் ராஜ்யபாரம் பண்ணி முடிச்ச உடனே அவனுடைய மகனாகிய யெரொபெயாம் அந்த ஸ்தானத்திலே ராஜாவாய் வருகிறார். நல்லா கவனிங்க, அவங்க தாத்தா கட்டின சாம்ராஜ்யம், அந்த தாத்தா பாடுபட்டு கட்டின சாம்ராஜ்யம். அதற்கு பிறகு இந்த சாலோமன் ஜெபித்த அந்த ஒரே ஜெபம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சு ஆண்டவர் நிறைய கொடுத்தார். சாலோமனுடைய நாட்களிலே வெள்ளி ஒரு பொருட்டாய் எண்ணப்படலையாமா. எப்படி இருக்கும் பாருங்களேன், வெள்ளியை மதிக்கவே இல்லையாம். அப்படின்னா நான் உதாரணத்துக்கு சொல்ல போனா, நம்ம சர்ச்சில் அங்கங்க கூட்டமா எம்சாண்ட் இருக்கு பாருங்களேன், இந்த கட்டணம் கட்டுற எம்சாண்ட் கொட்டி கொட்டி வச்சிருக்காங்க பாருங்களேன். நம்ம யாராவது எடுத்து ஒரு படியை எடுத்து பைக்குள்ள போட்டு இல்லைன்னா பேகுக்குள்ள போட்டு கொஞ்சம் எம்சாண்ட் வீட்டுக்கு எடுத்து போலாமான்னு நினைப்போமா சொல்லுங்க? அதை ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டோம். சரி, அது கட்டும் போது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்போம். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, வெள்ளி அந்த நாட்களில் அப்படிதான் இருந்துச்சு. தங்கம் லாரி லாரியா கொண்டு கொட்டப்படும். அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டினாங்க பாருங்க, அந்த தேவ ஆலயத்தை சுட்டரிக்கும் போது அந்த ஆலயத்திலே வச்சிருக்கிற தங்கம் ஆறு போல அப்படியே ஓடிச்சாமா. அப்படியே அந்த தீயில பட்டு எரிஞ்சு அப்படியே தண்ணியா ஓடிச்சாங்க. நிறைய பேர் அதை குவிச்சு போட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போனாங்க. அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவன், சாதாரணமான ஒரு மனுஷனாய் ஆரம்பித்த இந்த சாலோமனை கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதித்தார். அவனுக்கு ரொம்ப அழகான கட்டிடங்களை ஆண்டவர் கொடுத்தார், ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். அவனுடைய சொத்துக்கு மதிப்பே இல்லை. ஆனா ஒண்ணு, தன்னுடைய கடைசி காலத்துல அவ்வளவு சொத்துடைய ஒரு மனுஷன் தன்னுடைய கஜானாவில் காசு இல்லாம ஜனங்களுடைய தலைமையில அவன் வரி வசூலிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். செலவுக்கு காசு இல்லை, ராஜாங்கத்தை நடத்துறதுக்கு அவன்கிட்ட பணம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவனுடைய வீட்டில் சாப்பிடுறதற்கு மட்டும் ஆயிரக்கணக்கான ஆடுகள் ஒரே நாள் அடிக்கப்படுமாம். அவ்வளவு செல்வ சீமான், அது ஒரு குருவியை போல உடுத்தினவன் தான் அவன். ஆனா அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரே நெகட்டிவ், ஒரு மைனஸ், ஒரு அசுத்த பாவம், அவ்வளவு கோடீஸ்வரனா இருந்த தலைமுறைக்காய் சாப்பிடுவதற்கு அதிக ஆசீர்வாதம் இருந்த மனுஷனுக்கு அந்த ஒரு பாவம் அவனை வறுமைக்கு ஆளாக்கிருச்சு. இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, கெட்ட உறவு, தகாத உறவு, நீங்க இந்த மாதிரி எல்லாம் உறவு, நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் உங்க கையில ஒரு பைசா நிக்காது. நீங்க எல்லாத்தையும் இழந்துருவீங்க. உலகத்திலேயே மோசமான ஒரு பாவம் என்ன அப்படின்னா, கள்ளத்தொடர்பு, கள்ளக்காதல், கள்ள பேச்சு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவனே. அப்போ நீங்க மணிக்கணக்கா அசுத்தத்தை நீங்க தப்பு பண்ணலாம், ஆனா மணிக்கணக்கா அசுத்தத்தை பேசினாலும் உங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. உலகத்துல இருக்கிற மனுஷனை நீங்க கேட்டு பாருங்க, உலகத்துல இருக்கிற மனுஷன் கூட இந்த விஷயத்துல விழுந்துட்டான் அப்படின்னா நான் நம்புறேன் அவன் பெரிய வெற்றி அடையவே முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இது சோதனையாகவே இருக்குது. இல்ல, ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க, நீங்க மனம் திரும்புங்க, உங்க மடியில நீங்களே அக்னியை குவிச்சுக்காதீங்க, நீங்க உங்க வஸ்திரத்தை இழந்து நிர்வாணமா மாறிடாதீங்க. வேதத்துல சிம்சோன் அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, ஆனா ஒரு பொண்ணுக்காக வாழ்க்கையை அழிச்சிட்டான். பொண்ணு பின்னாடி போய் தன்னுடைய பலத்தை இழந்தான், தன்னுடைய மதிப்பை இழந்தான், தன்னுடைய மிகப்பெரிய பராக்கிரமத்தை இழந்து மாவரைக்கிறதற்கு கடந்து போயிட்டான் பாருங்களேன். அவனை வேடிக்கை காட்டுகிற பொருளாய் மாற்றப்பட்டாங்க. எந்த உச்சாந்தலையில இருந்த அந்த மனுஷன் அடிமட்டத்திற்கு போயிட்டானா, பொம்பளைக்கு பின்னாடி போற ஒரு மனுஷனுடைய நிலைமை இப்படிதான் போகும். தவறான உறவுல போற ஒரு மனுஷனுடைய நிலைமை இப்படிதான் போகும். பிரதர், நீங்க அதை கடினமா நினைக்காதீங்க, எப்படி இப்படி பாஸ்டர் பேசுறாருன்னு நினைக்காதீங்க. ஆனா வேதத்தின்படி நான் சொல்றேன், உங்களுடைய தகாத உறவு இருக்கிற ஒரு மனுஷன் கோடிய சம்பாதிச்சாலும் நீங்க ஒண்ணும் இல்லாம போவீங்க. நீங்க எல்லாத்தையுமே இழந்துருவீங்க. ஜாக்கிரதை, நீங்க இழந்தது போதும். யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்கிறவங்க அப்படி இருக்கலாம். உங்களுடைய கிருபை போயிடும், உங்களுடைய அபிஷேகம் போயிடும், உங்க அழகு போயிடும். நீ இன்னைக்கு ஒருவேளை சந்தோஷமா இருக்கும், இன்னைக்கு ஒருவேளை திருப்தியா இருக்கும். 1000 பொண்ணை சாலோமன் கல்யாணம் பண்ணும்போது அவனை தட்டுறதுக்கு யாரும் இல்லை, கேட்கறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா அவன் ராஜா இல்ல. அப்படி யாராவது கேட்டா அவங்கள ஒரே அடியில வாயை அமர்த்திடுவான். சிலர் அப்படிதான் நினைக்கிறாங்க. கேள்வி கேட்கறவங்கள அப்படியே அமைச்சிருவாங்க. இதை பாரு, ஒழுங்கா காசை வாங்கிட்டு சாப்பாடை போடுற வழியை பாரு, எதுவும் பேசக்கூடாது, பேசினா காசு தர மாட்டேன். சில தம்பிங்க அப்படிதான் அம்மா அப்பாவை மிரட்டி வச்சிருக்காங்க. நான் அப்படி போனா உனக்கு என்ன, உனக்கு காசு வருதா, நீ கரெக்டா பண்ணிக்கோ. இந்த மாதிரி கொஞ்ச நாள் மிரட்டலாம். ஆனா அவனுடைய முடிவு, சாலோமனுடைய முடிவு, அவ்வளவு கோடிகளை சம்பாதிச்சவன்,
பிச்சைக்காரனுடைய நிலைமைக்கு அந்த ஜனங்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க, உங்க அப்பா பாரமான நுகத்தை எங்க மேல வச்சாருப்பா, எங்க மேல அவ்வளவு வரி வசூலிச்சாருப்பா. உங்க அப்பாவுக்கு கர்த்தர் கொடுக்காத தங்கமா வெள்ளியா ஆசீர்வாதமா? தேவ ஆலயத்தை கட்டும் போது ஒரே நாளிலே ஆயிரக்கணக்கான பலி செலுத்தினவன், அவ்வளவு கோடீஸ்வரன். ஆனா கையில வந்த ஒரு பாவம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து இந்த இடத்துல இரண்டாவதாக எதற்கு நிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷனுடைய மகன் வந்து இப்ப ராஜ்யபாரத்துக்கு வர்றான். வந்த உடனே அவனுடைய கூட இருக்கிற வயதானவங்க எல்லாம் சொல்றாங்க, இல்லப்பா உண்மைதான், உங்க அப்பா அப்படிதான் பண்ணினாரு, உங்க அப்பா கடைசியில விழுந்து போயிட்டாரு, நீ கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோனாங்க. ஆனா கூட பிறந்த வாலிபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ என்ன குறைஞ்சவனா, நீ என்ன சாதாரணமானவனா, அதை எப்படி அவங்க கேள்வி கேட்கலாம்? அப்படியெல்லாம் கேள்வி கேட்க கூடாது, நீ ஸ்ட்ரிக்டாரு, நீ உன் கெத்தை விட்டு கொடுக்காத, உன் பெருமையாரு. அந்த பெருமையினாலேயே நான் நம்புறேன் அந்த மகனுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போனது. நீங்க எதற்கு நிக்கணும் அப்படின்னு சொன்னா, பெருமை என்கிற சோதனை உங்களுக்கு வரும்போது ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நிக்கணும், தாழ்மையா நிக்கணும், தாழ்மையா நிக்கணும். ஆனா நிறைய பேருக்கு எதுல நிக்க முடியல அப்படின்னா, தாழ்மையா கடைசி வரைக்கும் நிக்க முடியாது. அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி சொல்லும் போது உடனே அவங்களுக்கு பெருமை வந்தது, அவ்வளவுதான், ஆமா நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா பண்றேன், நான் நல்லா செய்யறேன். இல்ல இல்ல, எல்லா பெருமைகளையும் யாருக்கு நீங்க கொடுக்கணும்னா கர்த்தர் ஒருவருக்கே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவரே, நான் மரணம் வரைக்கும் எதுல நிக்கணும்னா தாழ்மையிலே நான் நிக்கணும். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? வீடு கட்டிட்டாங்கன்னு யாராவது உங்களுக்கு சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு தாழ்மை வரணும். கர்த்தர் எனக்காக வீட்டை கட்டி கொடுத்தார், நல்ல வேலையில செட்டில் ஆயிட்டீங்கன்னு தேவன் எனக்கு வேலையை வாய்க்க பண்ணினார். உங்களுடைய கரங்களிலே நீங்கள் ஒரு நாளும் பெருமையை எடுக்காதபடி சாகிற வரைக்கும் எதுல நிக்கணும்னா நான் தாழ்மையிலேயே நிக்கணும். கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க, தகப்பனே எனக்கு ஒரு கிருபை தாரும், நான் மரணம் வரைக்கும் தாழ்மையில நிக்கணும் ஆண்டவரே. சொல்லுங்க, ஏசப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே யார் என்னை புகழ்த்தினாலும், யார் என்னை சந்தோஷமாய் சொன்னாலும், ஆண்டவரே எந்த இடத்துல நான் ஜெயித்தாலும் சொல்லுங்க, முழு இருதயத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே நான் பெருமையில நின்ற கூடாது, நான் தாழ்மையில. சொல்லுங்க, அப்பா அந்த கிருபையை கர்த்தர் எனக்கு தாரும், கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் உயர உயர தாழ்மை ஆண்டவரே, நான் படிப்பிலே உயர உயர தாழ்மை, சம்பாத்தியத்திலே உயர உயர தாழ்மை, அந்த தாழ்மையை எனக்குள்ளே நீர் வைப்பீராக ராஜா, அதுல நான் நிற்கிறதற்கு எனக்கு பலன் தாரும். ஆமென். உன் கையில அதிகாரம் இருக்குது, நீ இப்போ ஸ்டிக் பண்ணணும், நீ அவங்கள கண்டிச்சா உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு கூட இருக்கிற அந்த வாலிபர்கள் வந்து அவனுடைய பெருமையை சொல்லிட்டே இருக்கிறாங்க. நீ இப்ப ராஜா வாயிட்டடா, போன வாரம் வரைக்கும் எங்க கூட தான் இருந்த, நீ இப்பெல்லாம் அந்த மாதிரி அங்கிள் எல்லாம் கூட வேண்டிய அவசியம் இல்லை, ஆன்டின் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீ ஐயா அம்மானெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை, நீ வாடா போடான்னெல்லாம் சொல்லலாம், ஏன்னா நீ வந்து இப்ப தலைவன் ஆயிட்ட இல்ல. நான் நம்புறேன் அப்படிதான் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சில நேரத்தில் நம்மை ரொம்ப ஒரு பெருமையாய் காண்பிப்பார்கள். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட அப்படிதான் சிலர் அப்படி சொல்லுவாங்க, நீ இல்லைன்னா மேனேஜருக்கு எதுவுமே இல்லை, நீ இல்லைன்னா ஓனருக்கு அவ்வளோதான், ஒன்றும் இல்லாமல் போயிடும், அவர் விழுந்துருவாரு, நீ தான் இங்கே எல்லாம், நீ தான் எல்லாம் பண்ணுவேன், உன்னால எல்லாம் முடியும். நான் சொல்றேன், ஒரு காலம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதற்கு இடமே கொடுக்காதீங்க, இடமே கொடுக்காதீங்க. எந்த ஒரு ஓனரா இருந்தாலும், எந்த ஒரு தலைவனா இருந்தாலும், ஒருத்தர் எடுக்கப்பட்டா இன்னொருத்தரை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர். அதனால உங்களை விட்டு யாராவது ஒருத்தர், நீங்க ஒரு தொழில் அதிபரா இருக்கலாம், தொழில் வச்சு செய்யலாம், யாராவது ஒருத்தர் வந்து நான் இல்லைன்னா என் மேனேஜர் இல்லை, நான் இல்லைன்னா என் ஓனர் இல்லை அப்படின்னு யாராவது ஒருத்தர் உங்களை விட்டு வெளியே போறதை குறித்து நான் என்ன பண்றேன்னா, நீங்க கவலையப்படாதீங்க. நீ வச்சவர் கர்த்தர், கொண்டு வந்தவர் கர்த்தர். அப்படி ஒரு மனிதன் உங்களை புரிந்து கொள்ளாமல் போனால் கூட ஒரே மனுஷனுக்கு 10 பேரை கர்த்தர் அதை விட சாமர்த்தியசாலிகளை கர்த்தர் தருவார். நம்புறவங்க கரங்களை தட்டி, அவர்களால் அல்ல, கர்த்தர் உங்களை கொண்டே செய்வார். அப்படி போகிறது சில நேரத்தில் நல்லதுன்னு நீங்க நினைக்கணும். அப்படி உங்க மேல விருப்பம் இல்லாம, உங்க மனசோட மனசா இல்லாம, அவங்களால 1000 ரூபாய் லாபம் வந்தாலும் உங்களுக்கு ஒரு நாள் அது நஷ்டமா முடியும். ஆமேன் சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை நேசிக்காத, உங்க மேல விருப்பமே இல்லாத, உங்களை பிடிக்காத ஒரு நபர் உங்களை விட்டு தூரம் போகும்போது அவர்களால் லாபமே வந்தாலும் நீங்க கவலைப்படக்கூடாது. அப்படி இருக்கிறவர்கள் இருக்கிறதை விட போகிறது, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், நல்லது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தொந்தரவு இல்லாமலாவது இருப்பாங்கல்ல. அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதை விட அவங்க தகப்பனையும் கர்த்தர் நமக்கு கொண்டு வருவார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அதே போல உங்கள் மனதிலே எங்க இருந்தாவது நீங்க வெளியே போகணும், நீங்க டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைச்சா நீங்கள் உயருகிறது தவறுன்னு சொல்லல, தாராளமா நீங்க அப்படி போலாம். ஆனா என்ன விட்டா இவங்களுக்கு யாரும் இல்லைன்ற நினைப்பு உங்களுக்கு என்ன பண்ணிடக்கூடாது. சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க. அதுக்காக லேட்டாவே போறது, எங்க ஆபீஸுக்கு லேட்டா போறது, ஏன் லேட்டா, ஏமா லேட் அப்படின்னு கேட்டா, நான் இல்லைன்னா என்ன நடக்கும், என்ன திட்டி பாருங்க,
என்ன மனசுக்குள்ள, வெளியே இல்ல, மனசுக்குள்ள என்ன திட்டுமே, என்ன எப்படி திட்டுவாரு? ஏன்னா குடிமி யார் கையில் இருக்குது? உங்க குடிமி கர்த்தர் கையில் இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. மேனேஜர் குடிமி யார் கையில் இருக்காமா? ஓனர் குடிமி யார் கையில் இருக்காமா? இவங்க சிலர் அப்படிதான் வேலைக்கு அப்படியே லேட்டாக போவாங்க. ஏன்னா என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாது, என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாது. இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் எஜமானனுக்கு சாட்சியாய் இருக்க வேண்டியது, உண்மையா இருக்க வேண்டியது கர்த்தர் உங்களுக்கு விதிச்ச விதை. ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்க என்ன விட்டா யாரும் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. கர்த்தர் 10 பேரை எழுப்பிடுவாரு. அதனால இன்னைக்கு 2வதாக நம்ம எதுல நிக்கணும்னா, சாகிற வரைக்கும் தாழ்மையிலே நிக்கணும். அவங்க மேல கர்த்தர் கிருபை அளிப்பார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரை உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும் போதும் நீங்க தாழ்மையாகவே இருக்கிறீங்கல்ல, நான் நம்புறேன், விசுவாசிங்க. 2023வது வருடம் கர்த்தர் அவர்களுக்கு முன்பாகவே உங்களை உயர்த்துகிற வருடம், உங்களை அங்கீகரிக்கிற வருடம். நீங்கள் தாழ்ந்து போக போக கர்த்தர் உங்க மேல கிருபை பாராட்டுகிற வருடம். இல்லை, அவர்கள் சொல்லுகிறதற்கு நீங்கள் எதுவும் மதுரத்திரம் சொல்லல. ஆண்டவர் உங்களுக்காக பேசுவார், உங்களுக்காக மறு உத்தரவு கர்த்தர் உங்களுக்கு தருவார். உன் தாழ்மையை கர்த்தர் பார்க்கிறார், உங்களுடைய இயலாமையை கர்த்தர் பார்க்கிறார். நான் நம்புகிறேன் கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், எப்படி உன்னை கைவிடுவேன். ஆமென் சொல்லுவோம். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் எதுல நிக்கணும் சொல்லுங்க? சோதனையில நீங்க நின்னு ஜெயிக்கணும். 2வதாக நீங்க எதுல நிக்கணும் அப்படின்னா, தாழ்மையில நீங்க நிக்கணும். ஆமென் சொல்லுவீங்களா? இது எப்போ வரையும் தாழ்மையில நிக்கணுமா? மாமா, மரணம் வரைக்கும் நீங்க யார் என்ன சொன்னாலும் அதை விட்டு நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா போகவே கூடாது. நீங்க அப்படி செய்கிற பட்சத்துல நான் நம்புறேன், உங்கள் உயர்வு யாராலும் தடுக்கப்படவே முடியாது. கர்த்தருக்கு முன்னாடி உங்களை என்ன பண்ணுங்கன்னா தாழ்த்திட்டு. நம்பர் 3, 3வதாக ஒரு காரியத்தை நம்ம தியானிச்சு நம்ம முடிக்க போகிறோம். நீங்கள் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை கூட வாசிக்க போறோம். 41ஆம் அதிகாரம் 51வது வசனம். யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். கவனிங்க, இந்த யோசேப்பு எதுல நின்றான் என்று வேதம் சொல்லுதுன்னா, அவன் தனிமையிலே நின்றான். இந்த இடத்துல கிட்டத்தட்ட 17-18 வருஷம் அவனுக்கு தாண்டுது. ஆனா அந்த நேரத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் வீட்டையும் மறக்கும்படி பண்ணினார். சில சமயத்துல ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் எப்படி நடத்துவார் அப்படின்னா, தனிமையாய் நடத்துவார். நீங்க எப்படி நிக்கணும் அப்படின்னா, தனிமையில நீங்க நின்னு பழகணும். ஆண்டவர் உங்களை தனிமைப்படுத்துகிறாரா? உங்க வீட்டை விட்டு தனிமைப்படுத்துகிறாரா? உங்கள் நண்பர்களை விட்டு தனிமைப்படுத்துகிறாரா? உங்க சொந்தங்களை விட்டு தனிமைப்படுத்துகிறார்களா? நம்ம யாரையாவது ஒருத்தரை போய் தேடிட்டு இருக்க கூடாது. சிலருக்கு அப்படிதான், ஆண்டவர் தனிமைப்படுத்தும் போது அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் வேணும், உடனே போய் அந்த உறவுகளை தேடி 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 கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி அல்ல, தேவன் உங்களை தனிமைப்படுத்தும் போது நீங்க எதுல நிக்கணும் அப்படின்னா, தனிமையா நின்னு நீங்க பழகணும். அது ஒரு தலைவனுடைய மிகப்பெரிய குவாலிட்டி என்ன அப்படின்னா, எப்பவுமே அவன் தனியா நின்று பழகிறவன் தான் தலைவன். அவங்க தான் நீங்க முடிவு வரைக்கும் தலைவனாகவே இருக்க முடியும். இல்ல, எனக்கு யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாதான் என்னால நிக்க முடியும். நான் சொல்றேன், உங்களை சுற்றி 1000 பேரை சப்போர்ட் பண்றதுக்கு கர்த்தர் தருவார். ஆனா சில சூழ்நிலையில கர்த்தர் யாருமே இல்லாம தனிமையில உங்களை நிக்க வைக்கும் போது நீங்க சோர்ந்தே போகக்கூடாது. இந்த தனிமையில நான் நிக்கிறதுக்கு எனக்கு பலன் தாருங்க ஆண்டவரேன்னு நீங்க கேட்கணும். இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரை ஆண்டவர் தனிமையின் பாதையில உங்களை கூட்டிட்டு போகலாம். என்னால நிக்க முடியல பாஸ்டர், என்னால நிக்க முடியல, எங்க அம்மா எங்க அப்பா எங்க உறவினர்கள் என் கூட இல்லை, நான் தனிமையில ரொம்ப கஷ்டப்படுறேன். இல்ல இல்ல, உங்க கூட இயேசு அவர் இருக்கிறார். உங்க வேலையில கர்த்தர் இருக்கிறார், உங்க குடும்ப உறவுல கர்த்தர் இருக்கிறார். சகோதரியே சகோதரனே, இந்த சூழ்நிலையில ஆண்டவர் கொஞ்ச நாள் உங்களை தனிமையில டிராவல் பண்றதுக்கு கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். ஆனா நீங்க துவண்டு போகாதீங்க. நீங்க தனிமையில போகும்போது கர்த்தர் உங்க கூட வருகிறார். ஆனால் ஒரு நாள் பெரிய மகிமையை கரங்களை தட்டி இந்த தனிமையில நிற்கக்கூடிய ஒரு பலனை, யோசேப்புக்கு கொடுத்த அந்த பலனை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. கைகளை அப்படியே உயர்த்தி கர்த்தரிடத்துல கேளுங்களேன். ஆண்டவரே, இந்த தனிமையில நான் நிற்கக்கூடிய எல்லாருடைய ஏச்சையும் நீங்க தான் வாங்குறீங்க. எல்லார் பேச்சும் உங்களுக்கு நேரா தான் வருகிறது, திட்டு உங்களுக்கு நேரா தான் வருகிறது. யாரோ ஒருத்தர் அடைய வேண்டிய ஆசீர்வாதத்தை நீங்க ஒரே ஒரு ஆள் சுமக்குறீங்க. தெரியும் பாஸ்டர், நான் தனிமையில இருக்கிறேன். என் கணவனார அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துறாங்க, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என்னை தனியா விட்டுறாங்க, எல்லாரும் பேசி என்னை தனியா விட்டுறாங்க. என் கூட வேலை செய்யறவங்க எல்லாரும் ஒன்னா இருக்காங்க, ஆனா என்ன மட்டும் தனியா
இருக்கிறாங்க. இந்த ஜெபத்துல யாரோ ஒருத்தர் அப்படி இருக்காங்க. உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், மகளே நீ தனிமைக்கு பழகிக்கொள், நீ இந்த தனிமையிலே விசுவாசத்தோடு நில், நீ இந்த தனிமையிலே சோர்ந்து போகாதே. ஒரு நாள் உன்னை சுற்றி 1000 பேரை கர்த்தர் நம்ப பண்ண போகிறார். உன்னை சுற்றி 1000 பேருக்கு உன்னை தலைவனாய் தலைவியாய், ஹalleluya, அவர்களுடைய பேச்சு உன்னை கஷ்டப்படுத்த வேண்டாம். கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன், நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன். ஹalleluya. நாம் யாரும் தனிமையானவர்கள் அல்ல. விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? தனிமை பாதையில் நம்ம போகும்போது நம்மை கர்த்தர் தூக்கி சுமக்க வல்லவராக இருக்கிறார். ஸோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவையானது மூணாவது நீங்க நின்று பிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சில இடத்துல ஆண்டவர் உங்களை தனிமையாக கொண்டு போய் நிற்கும் போது அந்த இடத்துல எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல நிற்கணும். அந்த இடத்துல நிற்கணும். சரி, ஓகே, அந்த இடத்துல படுத்தா நீங்க தூங்கணும், அந்த இடத்துல சாப்பிட்டா நீங்க சாப்பிடணும், அந்த இடத்துல நீங்க சந்தோஷமா இருக்கணும். அந்த கிருபையை நான் நம்புறேன் உங்க எல்லாருக்கும், உங்க பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தருவாராக. சில பிள்ளைங்க வெளியூர்ல போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வெளிநாட்டுல போய் நிறைய பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க. தயவு செய்து வெளிநாட்டுக்கு அனுப்பி இருக்கிற கணவனையோ மனைவியோ தயவு செய்து பணம்னு கேட்டு ஃபோன் பண்ணாதீங்க. ஹலோ, சில கணவன் சில மனைவி இல்லைன்னா சில பிள்ளைகள் வந்து வெளிநாட்டில் சம்பாதிக்கிற பணத்தை அழிக்கிறதுக்காக ஒருவேளை நீங்க கேட்கறது மாதிரி கேட்கலாம். ஆனாலும் நான் சொல்றேன், கேட்கறதுல ஒரு நியாயமா கேளுங்க. வெளிநாட்டில் இருக்கிற ஒரு வாலிப தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி அப்படியே அழும் போது அவன் சொன்னான், பாஸ்டர், மாசத்துல கரெக்டா ஃபர்ஸ்ட் வீக் முதல் வாரம் எங்க அம்மாவும் அப்பாவும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வீக் அவங்க ஏன் ஃபோன் பண்றாங்க, முதல் வாரத்தில் ஏன் ஃபோன் பண்றாங்க அப்படின்னு நான் நினைக்கும் போது, அந்த ஃபர்ஸ்ட் வீக் அந்த அம்மா அந்த அப்பா ஃபோன் பண்ணும்போது, என்னடா சம்பளம் வாங்கிட்டியா, அந்த கடன் கட்ட வேண்டியது இருக்குல்ல, இந்த வார்த்தை தான் பாஸ்டர் என்கிட்ட பேசுவாங்க. அவங்க வந்து நான் எப்படி இருக்கிறேன், சாப்பிட்டேன், தூங்குனேனா, என்ன பண்ண, இது எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனா அவங்க அந்த பணத்தை நம்ம அனுப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் அடுத்த மாசம் தான் எனக்கு கூப்பிடுவாங்க. சில மனைவிகள், ஒருவேளை நீங்கள் வந்து வெளிநாட்டில் உங்க கணவனாரை அனுப்பி இருக்கலாம், உங்க கணவனாருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனா அவர் என்ன சாப்பிடுவாரு, அவர் எங்க தூங்குறாரு, எத்தனை மணி நேரம் வேலை. சிலர் துன்மார்க்கராய் கூட இருக்கலாம், மனைவிக்கு துரோகம் பண்றவங்க, கணவன் துரோகம் பண்ண கூட இருக்கலாம். ஆனா நல்லவங்க நிறைய பேர் பாதிக்கப்படுகிறார்கள். இன்னும் ஃபாரின்ல இருந்து வெளிநாட்டில இருந்து சிலர் வந்து பணம் அனுப்பும் போது இங்க இருக்கிற நிறைய பேர் மனைவியோ பிள்ளைங்களோ வந்து அப்படியே ஊதாரித்தனமா சுத்தி அப்படியே பிள்ளை பாரு. சில பிள்ளைகள் எல்லாம் நீங்க வந்து கோயம்புத்தூர்ல படிக்கிறீங்க, அப்பா ஃபாரின்ல இருப்பாரு, உங்களுக்கு ஃபீஸ்னு சொல்றதுக்கு முன்னாடி ஃபீஸ் கட்டுவாங்க, உங்களுக்கு செலவுக்குன்னு சொல்ல முன்னாடி செலவு கட்டுவாங்க. நல்லா கவனிங்கப்பா, உங்க அப்பா அங்க ரத்த வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறவரா இருக்கலாம், ஆனா அப்பாவுடைய காசை மற்றவங்களுக்கு செலவு பண்றதுக்கு தயங்காம செலவு பண்ணாம இருந்துடாதீங்க. அப்படி செலவு பண்ணிடாதீங்க. ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. அதனால கொஞ்சமாவது என்ன பண்ணணும், சிலருக்கு சில ஆசீர்வாதத்தை மட்டும்தான் அப்படியே உறிஞ்சிருவாங்க. அவங்களுக்கு தேவை அவங்களுடைய சுகமோ பலனோ எதுவுமே தேவையில்லை. அவங்களுக்கு என்னன்னா பிளெஸிங் மட்டும்தான் தேவை, பணம் மட்டும்தான் தேவை. இந்த மாதிரி ஓடாதீங்க. ஒரு கணவனாருடைய பணம் மட்டும் நமக்கு தேவையில்லை, அவருடைய ஆரோக்கியமும் தேவை. ஒரு மனைவியினுடைய பணம் மட்டும் நமக்கு தேவைன்னு நினைக்காதீங்க, அவங்க ஆரோக்கியமும் நமக்கு முக்கியம். எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால ரொம்ப ஜாக்கிரதையாய் கவனமாய் தான் அதை நம்ம செய்ய வேண்டிய. ஏன்னா சில தனிமையிலே போராடுகிறார்கள். ஆனால் நான் நம்புறேன், இந்த செய்தியை யாராவது அப்படி வெளிநாட்டில் தனிமையில் உட்கார்ந்து அம்மா அப்பா சொந்தங்கள் எதுவுமே இல்லாமல் கேட்குறீங்கன்னா நான் நம்புறேன் உங்களுக்கு கர்த்தர் துணையாய் நிற்பார். நீங்கள் அந்த தனிமையிலே நில்லுங்கள், நீங்கள் அந்த தனிமையிலே சகித்துக் கொள்ளுங்கள், நீங்க ஸ்ட்ராங்கா உங்களுடைய காலடிகள் அந்த இடத்துல ஊனுங்க. நான் நம்புறேன் நீங்க எங்க போனாலும் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையை நீங்க தடுப்பீர்கள். தனிமையிலே நின்று பழகின ஒரு மனிதன் எந்த கோலியாத்துக்கு முன்பாகவும் நிற்கிறதுக்கு பயப்படவே மாட்டான். தனிமையாய் நிற்கிற ஒரு தேவ மனுஷன் எந்த பிரச்சனைக்கும் அவன் அஞ்சவே மாட்டான். தாவீது தன் தகப்பனையும் தாயையும் விட்டு கொஞ்சம் ஆடுகளை வனாந்திரத்தில் தனிமையிலே மேய்த்தான். அந்த தனிமையில ஆண்டவரோட நின்று அந்த பிரசன்ஸ் எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு முன்னாடி அவனை நிக்க வச்சு. நான் சொல்லுவேன், தனிமையில மட்டும் ஒரு மனுஷன் நின்று பழகிட்டானா அவனுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக அவன் சாதிச்சு நின்றுவான். ஆமேன். கர்த்தர் உங்களை பெரிய நோக்கத்திற்காக அழைக்கிறவரா இருந்தா உங்களை எதுல பழக்குவார் அப்படின்னா தனிமையில நின்று தாங்க ஃபர்ஸ்ட் பழக்குவார். நான் அதை என் வாழ்க்கையில உணர்ந்திருக்கிறேன். எத்தனையோ சோதனைகளை நான் சந்திக்கிறேன், ஆனா எனக்கு என்னுடைய வாழ்க்கையில பெரிய உருவாக்குதல் எங்கன்னா தனிமையில கர்த்தர் என்ன கொஞ்ச நாள் போட்டா இருப்பாருங்க, யாருமே இல்லாத ஒரு அநாத மாதிரி. அந்த இடத்துல உருவாக்கப்பட்டது இன்று வரைக்கும் எனக்கு பிரயோஜனமா இருக்குது. இங்க இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் தனிமையில உருவாக்கிட்டு இருக்கிறாரு. உங்களை கர்த்தர் நிறுத்த போறாரு. பெரிய பிரச்சனைக்கு முன்பாக, சோதனைக்கு முன்பாக கர்த்தர் உங்களை நிறுத்தி வெற்றியாளர்களாய் நிறுத்த போகிறார். ஆமென் சொல்லுவோம்.
என் காலடிகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர், என்னை நிற்க பண்ணுகிற கர்த்தர். சொல்லுங்க பார்க்கலாம். 3 காரியம். 1, கர்த்தர் என்னை எங்க நிறுத்த போறாரு அப்படின்னு சொன்னா சோதனையில கர்த்தர் என்ன நிற்க பண்ண போறாரு. நம்பர் 2, இரண்டாவது தாழ்மையில என்ன சாகிற வரைக்கும் கர்த்தர் நிற்க பண்ண போறாரு. மூன்றாவதாக ஆண்டவர் என்னை தனிமையிலே கர்த்தரின் காலடிகளை உறுதிப்படுத்தி நிற்க பண்ண போகிறார். எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் எழும்பி நின்று, ஆண்டவரே நீர் எங்களை நிற்க பண்ணுகிற கர்த்தர், எங்கள் கால்களை மான்கள் கால்கள் போலாக்கி உயர் ஸ்தலங்களிலே எங்களை நிற்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவன், என் காலடிகளை உறுதிப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன். நான் வலதுபுறமும் இடதுபுறமும் விழப்போவதில்லை, சாய போவதில்லை. 2023 வருடம் கர்த்தர் என்னை ஒரு உறுதியான இடத்துல வைக்க போறாரு. சத்தமாய் சொல்லுங்கள், எங்கள் காலடிகளை கர்த்தர் ஸ்திரப்படுத்த போகிறார். இந்த வருடம் கர்த்தர் நம்மை ஸ்திரமாக்குகிற வருடம். ஹல்லேலூயா. நான் விழப்போவதில்லை, கர்த்தர் என்னை உறுதிப்படுத்த போகிறார். அங்கும் இங்கும் சாய்ந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு நுனியில நான் ஒட்டிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான், பாதாளத்துல நான் விழுந்துருவனோன்னு நினைக்கிறீங்களே, நான் நம்புறேன் இல்ல. கர்த்தர் உங்க காலடிகளை உறுதிப்படுத்துகிறார், கர்த்தர் ஸ்ட்ராங் பண்ணுகிறார். அந்த இடத்துல நீங்க சாய மாட்டீங்க. கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஏசப்பா எங்களை நிற்க பண்ணுவீராக. சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த சோதனையில என்ன நிற்க பண்ணுங்கப்பா, இந்த அவமானத்துல என்ன நிற்க பண்ணுங்கப்பா. அவங்க நிறைய பேர் சொல்றாங்க என்ன பார்த்து, இவன் இந்த காத்துக்கு நிக்க மாட்டான், இந்த சோதனைக்கு அவன் நிக்க மாட்டான், அவன் குடும்பம் இந்த பிரச்சனைக்கு நிக்காது, அது விழுந்து போகும். எனக்கு விரோதமா இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பிரச்சனையில் அவன் நின்றுவானா பார்த்துக்கலாம், அவன் நின்ற முடியுமா பார்த்துக்கலாம். ஆனால் ஜீவனின் அதிபதியான கர்த்தர் இப்பொழுது உன் காலடிகளை உறுதிப்படி அந்த சத்துருக்கு முன்பாக இந்த பிரச்சனையிலே கர்த்தர் உங்களை நிற்க பண்ணுகிறார். கரங்களை தட்டி நம்புகிறவர்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர் நீங்க நிப்பீங்க, பிரதர் சிஸ்டர், கர்த்தர் உங்களை நிற்க பண்ணுவார், உங்களை உறுதிப்படுத்துவார். கரங்களை தட்டி நான் நம்புறேன், நம்புறேன், நம்புறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு ஒரு பெரிய கிருபை இருக்குது. என்னன்னா நம்மளை நிற்க பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. யோசேப்புனுடைய தகப்பன் நினைச்சிருப்பானா என் பிள்ளை நிப்பானா? என் பிள்ளை எப்படி நிக்க முடியும்? யாக்கோபனுடைய குடும்பத்துல ரெபேக்காலும் ஈசாக்கும் நினைச்சிருப்பாங்களா? அது வரைக்கும் யாக்கோபு கூடாரவாசி, குணசாலி, வீட்டுக்குள்ளேயே இருந்தவன். the first time, அதுவும் இருட்டுல அவன் போறான் பாருங்களேன், முதல் டைம். ஆனா ஆண்டவர் பலன் கொடுத்தாருல நிக்க. நீங்க எந்த பிள்ளை விழுந்து போகும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிள்ளைய கர்த்தர் நிலைநாட்ட வல்லவர். ஆமே. என் பிள்ளை நிப்பானா இந்த சூழ்நிலையில, என் பொண்ணு இந்த சூழ்நிலை நிக்குமா? நான் நம்புறேன். காலடிகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர் அல்லவா? கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்க. என் மீட்பர் சீக்கிரமாய் உங்களுக்கு நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. சின்ன வயசுல இந்த வாய்க்கால் இருக்கு பாருங்களேன், இந்த வாய்க்கால்ல தண்ணி ரொம்ப வேகமா வந்துட்டே இருக்கும். அப்போ நிறைய பேர் அவ்வளவு ஃபோர்ஸான அந்த தண்ணியில நின்று குளிப்பாங்க. அப்போ எங்களுக்கு ஆசையா இருக்கும், ஆனா நம்ம நின்னா இழுத்துட்டு போயிடும். அப்போ ஒரு நாள் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், பிரதர் இது எப்படி நிக்கிறீங்க, எப்படி நிக்க முடியுது? நாங்க நின்னா மட்டும் இழுத்துட்டு போகுது. உடனே அவர் வந்து ஒரு ட்ரிக் ஒன்று சொன்னார். என்ன தெரியுமா? நீ முதல்ல ஒரு வேற ஏதாவது பிடிச்சி காலை நல்லா தேய்ச்சு, நல்ல காலை தேய்ச்சி, நீ இருக்கிற பாத அடியை நீ என்ன பண்ணிக்கோ, ஸ்ட்ராங் பண்ணிக்கோ. நீ அந்த இடத்த வந்து நீ கிளியர் பண்ணிடு, அதுக்கப்புறம் நீ நின்றுவ அப்படின்னு. அந்த இடத்துல ஃபுல்லா கல்லா இருக்கும். அந்த கல்லுக்கு மேல நிற்கும் போது நமக்கு ஸ்டாமினா கிடைக்காது. ஆனா அந்த கல்லெல்லாம் தள்ளிட்டு நம்ம காலை நல்லா உறுதியா வச்சிட்டோம் பாருங்கன்னா, எவ்வளவு தண்ணி ஃபோர்ஸா வந்தாலும் அந்த இடத்துல நிக்க முடியும் நம்மளால. அப்ப நான் அதை பார்த்தேன். ஒரு உதாரணம் தான் இது. நான் நம்புறேன் உங்களுக்கு விரோதமா எத்தனை மோதி அடிக்கிற பெருவெள்ளம் வந்தாலும் நீங்க எங்க கால வச்சிருக்கீங்கன்னா தேவனுடைய கரத்துல, கர்த்தருடைய கரத்துல, கர்த்தருடைய கரத்துல. ஆண்டவர் சொல்றாரு, என் உள்ளம் கைகளில் உன்னை நான் மறைந்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால நீங்க பயப்படாதீங்க. உங்க காலை கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங் பண்ணுங்க, தேவனுடைய கிருபையில ஸ்ட்ராங் பண்ணுங்க, தேவனுக்குள்ள ஊன்றி நில்லுங்க. அது அப்படி நின்னுட்டீங்கன்னா நீங்க பயப்பட வேண்டாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீ நல்லவர். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. இப்ப பாடுங்க பார்க்கலாம். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல்,
இதற்கீடு என்ன தருவேன் நான், இதற்கீடு என்ன தருவேன் நான், இதற்கீடு என்ன தருவேன் நான், இதற்கீடு என்ன தருவேன் நான். பிறர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வாதி உயர்த்தி மகிழ்ந்தீரே. பிறர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வாதி உயர்த்தி மகிழ்ந்தீரே. உங்க உள்ளத்துக்குள்ள என்ன வரைஞ்சீரே. இதற்கீடு சகோதரியே, இந்த தனிமையில கர்த்தர் உன் கூட இருக்கிறாருப்பா. எல்லா சொந்தங்களும் வெறுத்தார்களோ, நண்பர்கள் வெறுத்தார்களோ, இயேசு சொல்றார் நான் உன் கூட இருக்கேன். ஓ, கைய மேல தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை அன்பு என்பே இயேசுவே, எத்தனை அன்பு என்பே, எத்தனை பாசம் என்பே. இதற்கீடு அப்பா, இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கு என்ன தருவேனா. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். அப்போ என்ன பண்ணணும்னா நிக்கணும். இந்த ரத்னபுரியை விட்டு ஓடுவதற்கு, துரத்துவதற்கு எத்தனை போராட்டங்கள் வந்த போதிலும் நான் இன்னைக்கு சொல்லுவேன், என்ன கர்த்தர் நிற்க பண்ணினார். இன்னைக்கு இந்த மகிமையை நான் பார்க்கும்போது நம்புறேன், நான் நிற்க கூடாதபடி எத்தனை போராட்டம். இன்னைக்கும் கூட நிறைய பேர் நிக்கிறீங்கல்ல, உங்களுக்கு நீங்க அந்த இடத்துல நிக்காதபடி உங்களுக்கு எத்தனை போராட்டம். ஆனா அத்தனையிலையும் நின்னதுனால தானே இப்ப உங்களுக்கு ஒரு மகிமையை நீங்க உங்க கண்ணுல பாக்குறீங்க. உண்மைதானே? இதே போலதான் இந்த ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொரு தம்பி தங்கச்சி கூட நான் சொல்றேன், சில இடத்துல உன்னை நிக்க விடாதபடி உனக்கு போராட்டம் உன்னை துரத்தும், தள்ளும். ஆனா நீ கர்த்தரிடத்துல கிருபையை கேளு. இந்த இடத்துல நான் நின்னு பிடிக்கணும் ஆண்டவரே. அது நின்னு அந்த இடத்துல வெற்றி அடைவதுங்கிறது சாதாரணம் இல்ல. அப்படி பிரச்சனை வரும், எல்லா பக்கத்துலயும் உங்களுக்கு நிக்காதபடி போராட்டம் வரும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சகிச்சு கர்த்தருக்குள்ள பலப்படுத்தி கொஞ்ச நாள் பொறுத்துங்க. 2 வருஷம் 3 வருஷம் அப்படி நில்லுங்க. குடும்பத்துல அப்படிதான், கணவன் மனைவியோட சேர்ந்து வாழ்றதுக்கு முடியவே முடியாது. அது நிக்காதபடி உங்களை போராடும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சகிச்சு ஒப்பு கொடுத்து கஷ்டப்பட்டா கூட ஜெபம் பண்ணி கொஞ்சம் நில்லுங்க. ஆனா கொஞ்ச நாளைக்குள்ள அந்த யுத்தம் ஓயும். ஆமென் சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்குள்ள அந்த பிரச்சனை சரியாகும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து உங்களை யாரும் என்ன பண்ண முடியாது, உங்களை பிடுங்கவே முடியாது. உங்களை கர்த்தர் அந்த இடத்துல உறுதியாய் நிலைநாட்டுவார். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். 2023ல பல வருடமாய் தடுமாறி கொண்டிருக்க உங்க கால் இந்த வருஷம் உறுதிப்படணும்னு நான் சொல்லிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை தள்ளலாம், உன்னை இந்த இடத்துல துரத்தணும்னு நினைக்கிற இடத்துல ஆண்டவர் இந்த வருஷம் உங்க காலடிகளை உறுதிப்படுத்தி நிக்க வைக்கட்டும். கர்த்தர் ஸ்ட்ராங் பண்ணட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஒரு சரணத்தை கூட பாடி நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். உங்க கைகள் இருக்கிற காணிக்கைகளை, தசம பாகங்களை எடுத்து கர்த்தரிடத்துல காண்பிச்சு, உன் ஆகாரத்தை சத்துருக்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு கர்த்தர் சொன்னார்ல. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். சொல்லுங்க ஆண்டவரே, என் ஆசீர்வாதத்தை வட்டிக்காரங்க சாப்பிடக்கூடாது, என் ஆசீர்வாதத்தை கடன்காரங்க சாப்பிடக்கூடாது, என் ஆசீர்வாதத்தை மருத்துவமனைக்கு நான் கொடுக்க கூடாது. இந்த வருமானத்தை எனக்கு ஆசீர்வச்சு கொடுங்க ஆண்டவரே. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நன்றி அப்பா, என் பிள்ளைகளுடைய கரங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க பணம் யாருக்கும் தேவையில்லாம போக கூடாதுப்பா. கடன்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுடைய கைகள் இருக்கிற பொத்தல்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அந்த கையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எத்தனை நாள் தான் அந்த கை ஏந்திர கையா இருக்கும்? ஒரு நாள் இந்த கை கொடுக்கிற கையா மாறாதாப்பா. 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கிற கையா மாறாதா ஆண்டவரே? அது சீக்கிரமா மாறட்டும். இந்த 2023ல எங்க பிள்ளையினுடைய கையின் பிரயாசத்தை எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க கையிட்டு செய்கிற வேலையில எல்லாம் பெரிய பெருக்கம் வரணும் ஆண்டவரே. ப்ளீஸ் பா, செய்யுங்க ஆண்டவரே. யார்கிட்டையும் என் பிள்ளைங்க கையேந்து நிக்க கூடாது. அவங்க வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷன் ராஜா வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி தான் நடக்கணும். யார்கிட்டையும் அவங்க கையேந்த கூடாதுப்பா. உதவி செய்யும் இயேசுவின் மூலம்.